திருச்சிற்றம்பலம். இறைவனை பாண்டியன் என்றே பல இடங்களிலே சொல்லிக் கொண்டு வரார். இறைவனையே பாண்டியன் என்று சொல்றார். ஏன்னா சிவபெருமானே ஒரு சமயம் பாண்டியனாக தோன்றி, அதாவது சோமசுந்தர பாண்டியன் என்ற பெயரிலே மதுரையை அரசாட்சி செய்தார் என்று திருவிளையாடல் புராணம் சொல்லுகிறது. அதை வைத்துக் கொண்டு இறைவனையே பாண்டியன் என்ற பெயரினாலே வைத்து இந்த பதிகத்தை சொல்லிக் கொண்டு போகிறார். இந்த பதிகத்துக்கு விளக்கம் எழுதினவர்கள்லாம் இதுல என்ன சொல்லுகிறார் என்பதை தெளிவாக சரியாக எழுதவில்லை. பாட்டுக்கு உரை எழுதிட்டாங்க. ஆனா இந்த பாட்டை எங்கிருந்து பாடினார், எந்த சந்தர்ப்பத்தில் பாடினார் என்பதை பற்றி அவர்கள் சொல்லல. மாணிக்கவாசகர் பாண்டியனிடத்திலே பணத்தை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக போனார். ஆனா போன இடத்திலே இறைவனாலே அவர் ஆட்கொண்டப்பட்டார். ஆட்கொண்ட பிறகு அந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய குருநாதர் பேச்சுப்படி கோயில் திருப்பணி கழித்தார். அதாவது குதிரை வாங்கல, அரசனுக்கு குதிரை வாங்காம அந்த அரசனுடைய சொத்தை எடுத்து கோயில் கட்டிவிட்டார். இது அரசனுக்கு தெரிந்தது. அரசன் அவருக்கு என்ன சொன்னான், குதிரையோடு வருக அல்லது எடுத்துக்கொண்டு போன செல்வத்தோடு வருக என்று வந்து சொன்னான். ஐயா குதிரை வாங்கினேங்கிறதான் கேட்கிறேன். அவன் சாமர்த்தியமா சொன்னான், குதிரை வாங்க போனீர, குதிரையோடு வாய்யா, இல்லன்னு எனக்கு எடுத்துட்டு போற பணத்தோடு திருப்பி வாங்கினான். எப்படி போறது மட்டும் இல்ல, பணம் எடுத்து போனா பணம் இல்லை, எப்படி போறதுன்னு தெரியாம தன்னுடைய குருநாதரை பார்த்து கேட்கிறார். ஐயா ஆயிடுச்சு, இப்ப அரசனை இப்படி போல அனுப்பிச்சானே, இந்த ஒரு அந்த அரசனுக்கு என்ன பதில் சொல்லு, முன்னாடி போ. ஆவணி மூலத்துக்கு முதல் நாள் குதிரை வரும்னு அரசன் ஓலை எழுதி பதில் எழுதி, ஆவணி மூலத்துக்கு முதல் நாள் குதிரை வந்து சேரும் என்று சொல்லி ஓலை அனுப்பிட்டு நீ பின்னாடியே போய் மதுரையில் தானா குதிரை வரும் என்று ஆசிரியர் ஆசிரியர் சொன்னால் வேத வாக்கு அப்படியே நடக்கும் என்று மாணிக்கவாசகர் புறம் அங்கு போயிட்டார். அன்னைக்கு ஆவணி மூலத்துக்கு முதல் நாள் அரசன் உட்கார்ந்து குதிரை வரும் எதிர்பார்க்கிறார். அப்போ இறைவன் என்ன பண்ணார், காட்டில் இருக்கிற நரியெல்லாம் குதிரையாக மாற்றி அவனுக்கு கண்ணுக்கு முன்னும் போய் அந்த குதிரைகளை கொடுக்க போறார். அப்படி கொடுக்க போகும்போது இவரும் ஒரு குதிரையில ஏறி கொண்டு போறார். அப்பதான் இவர் குதிரை சேவகன், குதிரை ஓட்டுகிற குதிரைக்காரனாக போறார். இந்த யானையை ஓட்டுகிறவனுக்கு மாவுத்தம்னு பெயர். யானை ஓட்டுற யானை பாகன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு மாவுத்தன். இந்த குதிரையை ஓட்டுகிறார் பாருங்க, அவங்களுக்கு ராவுத்தன் என்று. மாவுத்தன் ராவுத்தன். ராவுத்தர் என்றால் இப்ப முஸ்லீம்களில் ஒரு பெயராக அதை நாம் கருதுறோம் ராவுத்தர். ஏன்னா இந்த குதிரைகள் எல்லாம் பழைய காலத்துல அரேபியாவில் இருந்தாம, அப்படி அங்கே இருந்து அந்த குதிரைகளை கொண்டு வருகிறவர்கள் அந்த குதிரையை எப்படி பழக்கணும், எப்படி தீனி வைக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக அங்கிருந்தே வருவார்கள். அவர்கள் ராவுத்தர் என்ற பெயரில் வந்ததுனால அதற்கு பிறகு இந்த ஊர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் அந்த ராவுத்தர் தானா அல்லது வேறு ஜாதிக்காரரோ எவரோ எல்லாருமே ராவுத்தர் ஆயிட்டாங்க. ஏன்னா குதிரையை ஓட்டினா அவங்க ராவுத்தர். அப்படி ஒரு வழக்கு உலகத்துல வந்து சிவபெருமான் இந்த குதிரை ஓட்டி வர்றாரு, இவனும் ஒரு ராவுத்தர் ஆயிடுறாரு. இவரு குதிரை சேவகன், குதிரை ஓட்டுகிறார் என்ற பெயர். இவருக்கு கூட அந்த ராவுத்தர் பட்டம் கிடைக்கிறது. அந்த கோலத்தை பார்த்து மாணிக்கவாசகரும் உரிய போயிட்டார், பாண்டியனும் மனம் உருகி போனார். அவ்வளவு அழகான ஒரு குதிரை. அந்த குதிரையில ஆனா குதிரை ஓட்டுகிற சேவகன் எப்படியோ ராவுத்தர் எப்படியோ அதே கோலத்துல போய் அங்கே நிற்கிறார். குதிரையெல்லாம் நடத்தி காட்டுற, இப்படித்தான் அந்த குதிரையெல்லாம் ஓட்டணும், இது குதிரைக்கு இலக்கணம் எல்லாம் சொல்றாரு. சொன்ன பிறகு அந்த பாண்டியன் என்ன பண்ணா, ஒரு பொன் முடிப்பை கொடுக்கறதுக்காக அவன் முதல்ல வஸ்திரம் கொடுப்பான், ஒரு ஆடை கொடுத்துட்டு அவன் பொன் முடிப்பு கொடுப்பான். அவன் என்ன பண்ணா, ஒரு ஆடையை எடுத்தான், அப்படி நீட்டான். இந்த நாட்டுக்காரனா இருந்தா ராஜாட்ட வாங்குற போது தன்னுடைய இடுப்பு வேட்டிய நீட்டி அல்ல மேற்துண்டு எடுத்து நீட்டி அந்த துண்டுல வாங்கணும், அதுதான் மரியாதை. இவன் என்ன பண்ணான், குதிரை வந்து சவுக்க கழியை நீட்டி அந்த குதிரை ஓட்டுற கழியை நீட்டான். அவர் போட்டான். அரசனுக்கு கோவம் வந்துச்சு. அரசன் நமக்கு வாங்குறான், ரெண்டு கையே நீட்டில வாங்கணும், இவன் சவுக்கில வாங்குறானே, இவன் எப்படி நம்புறதுன்னு அவனுக்கு கோவம் வந்தது. மாணிக்கவாசகர் சொன்னார், நம்ம நாட்டுக்காரன் அரேபியா அப்பதான் சொல்றாரு,
அவர் சிவபெருமான எந்த நாட்டுக்காரன்னு சொல்றார்? அரேபியாவில் இருந்து வந்தவர். அவங்க நாட்டெல்லாம் தெரியாது. ராஜா கிட்ட கையை நீட்டி துணியை நீட்டி வாங்கன்னு பழக்கம் தெரியாது. அவங்க நாட்டு பழக்கப்படி நீட்டி வாங்கிட்டார். அப்பனா அரசன் சந்தோஷமாயிட்டம்மா. சரி சரி, அவருக்கு பழக்கம் தெரியாதவர், வேற்று நாட்டுக்காரன். அப்போ சிவபெருமானை முழுக்க முழுக்க வேற்று நாட்டுக்காரனாகவே ஆக்கி விட்டார்கள் அந்த அந்த கதையில. அப்படி வந்த ஒரு கோலம் அன்று பார்த்த அந்த அழகான கோலம் இவர் மனசை ரொம்ப உருக்கி. அதுக்கு பிறகு ஒரு மாசம் ஆச்சு. அப்புறம் அந்த குதிரை நிறைய போச்சு. அப்புறம் மாணிக்கவாசகரை சுடுமல்ல நிறுத்தினாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அரசன் என்ன பண்ணா, பெரம்பால அடிபட்டான். அவனும் அந்த பிறகுதான் சிவபெருமானிடத்திலே உண்மை உணர்ந்து விட்டு மாணிக்கவாசகரை விடுதலை பண்றான். மந்திரியிலிருந்து விடுவிட்டான். இவர் மறுபடியும் ஒரு துறவியாகி திருப்பெருந்துறைக்கு போனார். அங்கே தங்கி இருக்கிறார். அப்படி அங்க தங்கி இருக்கிற போது இந்த பாண்டிப்பதிகம் பாடினா என்று எல்லாரும் எழுதிட்டார். இந்த பதிகம் திருப்பெருந்துறையில அவர் தங்கி இருக்கிற போது பாடினார். ஆனா அந்த பாட்டை படிச்சீங்கன்னா திருப்பெருந்துறைங்கிற வார்த்தையும் காணும், திருப்பெருந்துறையிலதான் இதை பாடினார் என்பதற்கு ஆதாரமும் காணும். பின்ன எங்க பாடியிருப்பார் அப்படின்னா அந்த பாட்டுல இருக்கிற விஷயத்தான் நான் மனசுல வாங்கி நான் அது எப்ப பாடியிருப்பார்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையை விட்டு மறுபடியும் பல ஊருக்கு பயணம் போறார். அப்படியே ஒவ்வொரு ஊரா போகும்போது மதுரைக்கே வரார். அந்த மதுரையில திருவிழா நடக்குது. மதுரையில 10 நாள் திருவிழா நடக்குது. திருவிழா நடக்கும் போது 9 நாள் தேர். தேருக்கு முதல் நாள் இருக்க அப்ப குதிரை வாகனம்னு ஒரு வாகனம். தேருக்கு போற சுவாமி குதிரையில வருவார். அப்ப இந்த குதிரையில வருகிற வாகனம் காட்சி அன்னைக்கு இவர் போயிருக்கார். அந்த குதிரையில சாமியை பார்த்த உடனே இவருக்கு எது நினைப்பு வந்தது? பாண்டியனுக்கு குதிரையில ஏறிட்டு வந்தார் பாருங்க சுவாமி, அது நினைப்பு வந்தது. அது மட்டும் இல்ல, அந்த குதிரை மேல இருக்கிற சுவாமிக்கு அன்னைக்கு சுவாமி வந்தாரு பாருங்க, எப்படி அந்த ராவுத்தர் மாதிரி வந்தாரோ அதே வேஷம் போட்டு வந்தாராங்க. அந்த அந்த பாண்டி பிரான் குதிரை சேவனாக அன்னைக்கு வந்தாரே, அவர் எந்த கோலத்தில் வந்தாரோ அதே கோலம் போட்டு ராவுத்தரா வரார் குதிரையில. அதை பார்த்த உடனே இவர் மனசு இழகி இந்த பதிகம் பார்த்தார். அந்த இடத்துல பாருங்கள், பாண்டிப்பிரான் வருகிறார், நீங்க எல்லாரும் வழிபடுங்கள். இப்படி வழிபட்டால் இந்த பெருமான் உங்களுடைய பிறப்பையெல்லாம் நீக்கி விடுவார். இவர் தான் அள்ளி அள்ளி கொடுக்க போறார். மூல பண்டாரத்தை திறந்து விட்டுருக்கான் உங்களுக்காக. இவனை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்ச சுதந்திரத்தையே உங்களுக்கு கொடுப்பான்னு இந்த பாட்டு சொல்றார். ஆகவே எப்ப பாடுறாருன்னா, அந்த காட்சியை மதுரையில் போய் தான் காணும் போது முன்னே நடந்த நிகழ்ச்சியும் இந்த காட்சியும் ஒன்றாக இருப்பதனாலே மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லி இந்த காட்சியை பார்க்க வாருங்கள், பாருங்கள் என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கிற நிலையெல்லாம் இந்த பாட்டுல வருது. அதனால் எங்க பாடியிருக்கணும்? திருப்பெருந்துறையில அல்ல, மதுரைக்கு போய் உற்சவம் நடக்கிற காலத்துல சுவாமி குதிரையில வருகிற காலத்தில் அதை பார்த்து மற்றவர்களுக்கெல்லாம் அறிவுரை கூறும் முறையில் இந்த பாண்டிப்பதிகம் பாடிட்டார். பாண்டி நாட்டுல மதுரையில் இருந்து பாடினத்தால் தான் இதுக்கு பாண்டிப்பதிகம்னு பெயர் வந்தது. இப்ப இந்த கதையை நாம் நினைப்பு வச்சுட்டோம்னா பாட்டை படிக்கிற போது அவர் எங்க இருந்து பாடுறான்னு நல்லா நமக்கு தெரிய போடும். பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர்க்கு ஆறாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கடல் போதி இறங்கி தெரிவர நின்று ஊழி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவறியாது என்றன் உள்ளமதே. பருவரை மங்கை, பரு மிகப்பெரியதான உருவமுடைய வரை மலை, உலகத்திலேயே மிகப்பெரிய மலை மேருமலைதான். பருவரை மேருமலையிலே பிறந்த மங்கை உமாதேவியை தன் பங்கரை தன்னுடைய ஒரு பாகத்தில் வைத்துக் கொண்ட சிவபெருமானை, மேருமலையில் பிறந்த உமாதேவியை தன் பக்கத்தில் அமர்த்திக் கொண்டவராக இருக்கிற சிவபெருமானை நாம் வணங்கணும். பாண்டியர்க்கு ஆறு அமுதாம் ஒருவரை, பாண்டியனுக்கு அமுதமாக தோற்றமளித்த ஒருவன். முன்னே பாண்டியன் குதிரை எங்கே என்று கேட்கிறான். குதிரையெல்லாம் வந்து நிற்குது. அந்த குதிரை சேவகனாக பார்த்த உடனேயே தன்னை அறியாம எழுந்து நின்றான். யாரை கண்டாலும் அரசன் எழுந்து நிற்க கூடாது. அப்புறம் என்ன பண்ணா, மாணிக்கவாசகர் உட்கார்ந்தோன்னார். அப்புறம் தான் உட்கார்ந்தான் அந்த அரசன். என்ன அறியாம சுவாமி வந்திருக்கிறதுனால, வந்திருக்கிறவர் குதிரை சேவகன் என்பதை கண் தோற்றத்தினாலே பார்த்தாலும் தன்னை அறியாமல் அவன் எழுந்து நின்று விட்டான்.
இடையூறுகள்லாம் பண்ணி அந்த சிவபெருமானாலே ஒரு அடி முதுகுல வாங்குறான், பிறம்படி வாங்குறான். அதாவது இந்த பாண்டியன் கூலி ஆளாக வந்த சிவனை அடிக்க போக அந்த அடி இவன் முதலே தீர்ப்பு விழுந்து, இவன் முதல் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களையும் இந்த அடி. அதனால் இறைவன் எல்லார் உடம்புக்குள்ளும் இருக்கிறான், இறைவன் எல்லாருடைய ஜீவனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்ற தத்துவத்தை காட்டிட்டு மறைஞ்சு விட்டார். அப்பத்தான் பாண்டியன் உணர்ச்சி அடைந்து ஆஹா இறைவனா வந்திருக்கிறான் என்று அப்படி உருகிறான். அப்போ அந்த இடத்துல பாண்டியனுக்கு அமுதம் போல் வந்து ஒரு அறிவை ஊட்டி விட்டவன். அதான் பாண்டியர்க்கு பெரும்பாலடித்த பாண்டியனுக்கே ஆர் அமுதாம், அமுதம் போன்ற இன்பத்தை அளித்தவனாகிய ஒருவனுக்கு அந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த பெருமான் ஒன்றும் இல்லாதவரை அந்த கடவுளை இப்படியெல்லாம் கதை சொல்றீங்களே, ஆனா உண்மையிலேயே அவனுக்கு வடிவம் இருக்கா, பெயர் இருக்கா, அவனுக்கு என்ன இருக்கு சாஸ்திரத்தில் கேட்டா ஒண்ணுமே கிடையாதுங்கிறார். ஒன்றும் இல்லாதவர்கள், அவனுக்கு ஓர் உருவம், ஓர் ஊர், ஓர் பெயர் ஒன்றும் கிடையாது. அந்த இறைவனுக்குன்னு தனியா ஒரு பெயர் உண்டா? கிடையாது, அதெல்லாம் நாம் வைக்கிற பெயர் தான். அவனுக்குன்னு ஒரு ஊர் உண்டா? கிடையாது, எல்லாம் நாம் தான் சொல்றோம். திருட்டமுத்தூர்ல இருக்காரு, மாயவரத்துல இருக்காரு, அடுத்தாப்புல திருவண்ணாமலையில இருக்காருன்னு சொல்றவன் நாம் தான். அவன் எல்லா இடத்துலயுமே இருக்கிறவன். அவனுக்குன்னு ஒரு தனி ஊர் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு பெயர் கிடையாது, அவனுக்குன்னு குணம் கிடையாது, உருவம் கிடையாது, ஒன்றுமே இல்லாதவன் அவன். நம்முடைய மதத்தினுடைய ஆணிவேரான ஒரு சாஸ்திரம் அதை சொல்லுகிறார். ஒன்றும் இல்லாதவரை, ஒரு பெயரோ ஒரு குணமோ ஒரு உருவமோ எதுவுமே இல்லாதிருக்கின்ற அந்த பெருமானை கடல் போதி இறங்கி அந்த இறைவனுடைய திருவடியை வணங்கி தெரிவர நின்று உருகி அந்த இறைவனுடைய உண்மையை உணர்ந்து உணர்ந்து மனம் கசிந்து பரிமேற்கொண்ட சேவகனார் சொல்றார். குதிரை மேல் ஏறி வந்த அந்த சேவகன் அதான் பாண்டிப்பிரான். பாண்டிப்பதிகத்துல பாண்டிப்பிரான் என்பது யாரை சொல்றாருன்னா குதிரை மேல் வந்த பெருமான். பாண்டிப்பிரான் பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை இதோ வந்து கொண்டிருக்கிறாரே திருவிழாவிலே குதிரை மேல் ஏறிக்கொண்டு அந்த சிவபெருமானை. இப்ப வச்சு பாருங்க அந்த கதை, அந்த கருத்து இவர் சொல்லிக் கொண்டு வருகிற பாட்டும் அந்த சந்தர்ப்பத்தை. இவர் முன்னே நடந்த சிவபெருமான் குதிரையில் ஏறி வந்தவரும் இந்த பரிமேல் கொண்ட சேவகன் தான். இப்ப ஜனங்களுக்கெல்லாம் காட்டு, இதோ பாருங்கள் உற்சவத்திலே இன்றைக்கு குதிரை மேல் ஏறி வருகிறாரே இந்த சிவபெருமானை, அன்றி இவனை தவிர உரு அறியாது எந்தன் உள்ளதே. இந்த ஒரு கடவுளை தவிர வேறு யாருடைய உருவத்தையும் என் மனம் நினைக்காது. இந்த இறைவன் குதிரை மேல் ஏறி வருகிற உருவம் இருக்கு பாருங்கள், இந்த உருவம்தான் என்னை கொள்ளை கொண்ட உருவம். இந்த ஒரு உருவத்தை தவிர வேறு உருவம் என் உள்ளத்திலே நினைக்கவில்லை என்று அங்கு இருந்த மக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்றார். அப்படி காட்டி பேசுகிறார். அப்ப எந்த இடமா இருக்கணும்? சுவாமி புறப்பட்டு வர்ற போது அதை காட்டி அங்கு இருக்கிறவர்களுக்கு பேசினா என்று வரும். அடுத்த பாட்டுக்கு வரும். சதுரை மறந்து அறிமால் கொள்வர் சார்ந்தவர். இங்கே வாருங்கள், இந்த சுவாமி இந்த குதிரை மேல் போறார், இவரை நீங்கள் வந்து சாருங்கள். சார்ந்தார் சார்ந்தவர், இந்த பெருமானை நெருங்கி பார்க்க வந்தவர்கள் சதுரை மறந்து தன்னுடைய சாமர்த்தியத்தை மறந்து விடுவார்கள். அந்த உருவத்தை பார்த்த உடனே தன்னை தன் அறிவை எல்லாம் மறந்தார். சதுர்னா தன் சாமர்த்தியத்தை மறந்து அறிமால் கொள்வர், இறைவனிடத்துல இப்படியே மயக்கமுடையவராக மாறிவிடுவார்கள். அப்போ சார்ந்தவர் என்பவர் இந்த புறப்பட்டு வருகிற சுவாமியை தரிசனம் பண்ணினவர்னு அர்த்தம். அப்படி சொன்ன அந்த தரிசன கதையத்தான் இந்த பாட்டுல சொல்லி கொண்டு போறார் என்ற சந்தர்ப்பம் தெளிவான பக்தி. சாற்றி சொன்னோம், நல்லா தெளிவா சொல்றான், பறையடிச்சு உங்களுக்கு சொல்றான் அப்படின்னு அந்த உற்சவத்தின் போது சொன்னார். கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடில் மேல். இந்த சிவபெருமான் குதிரையில வராரே, அவர் இன்னும் என்ன பண்ணி கொண்டு வரார் தெரியுமா? அவர் உடம்ப பாருங்க எவ்வளவு தக தக தகன்னு ஜொலிக்குது, சூரியனை விட பிரகாசிக்குது. கதுரை கதிரை மறைத்தன்ன சோதி, கதிர்னா சூரியன், சூரியனையே மறைக்கும்படியான பிரகாசம் அந்த ஜோதி அந்த இறைவனிடத்திலே இருக்கு. கையில ஒரு குதிரை சவுக்கு வச்சிருக்கார். கழுக்கடை, கழுக்கடைனா குதிரை ஓட்டுகிற சவுக்கு. கழுக்கடை கைப்பிடித்து, குதிரை சவுக்கையும் கையில் ஏந்தி கொண்டு அந்த குதிரை வாகனத்துல வரும்போது சுவாமிக்கு கையில ஒரு சவுக்கு இருக்கிறதாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த சிவபெருமான்
குதிரையை ஒப்பிக்க வந்தாரு, அவரும் குதிரை சவுக்கு ஏத்திட்டு தான் வந்தார். அந்த உருவம் இந்த உருவம் ஒன்னா இருக்கிறதுனால இப்போ நேரே பார்க்கிற உருவத்தை மற்றவர்களுக்கு காட்டி சொல்லுகிறார். குதிரையின் மேல் வந்து கூடிடுமேல், அன்னைக்கு வந்தவன் இன்றைக்கும் இந்த உலாவிலே வந்து கூடுவான். ஆனால் இதை விட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன? அன்னைக்கு ஒரு தடவை வந்தான், இன்னைக்கு இப்படி உற்சவமூர்த்தியாக குதிரையில் வருகிறான். கூடிடுமேல் குடிகேடு கண்டீர், நம்முடைய பிறப்பு அழிந்து விடும். குடினா பிறப்பு, இனி பிறவி என்பது நமக்கு கேடு, அழிந்து போகும் என்பதை கண்டீர், தெரிந்து கொள்ளுங்கள். இவனை வழிபட்டால் இனி பிறப்பு இருக்காது. மதுரையர் மன்னன் மறுபிறப்போட மறித்திடுமே. மதுரையர் மன்னன், இவன் தான் இந்த மதுரைக்கு ராஜா. ஒரு காலத்திலே சோமசுந்தர கடவுளாக இருந்த அரசாண்டவன் மதுரையர் மன்னன். மறுபிறப்போட, நமக்கு மறுபிறப்பி வராதபடி பாய்ந்து ஓடும்படி மறித்திடும், அதை திருப்பி விட்டு விடுவான். நம்ம இடத்துல வராம அந்த பிறவியை திருப்பி விட்டு விடுவான் என்று அந்த சேவை பண்ணுங்கள், இறைவன் வருகிற ஊர்வலத்தை சேவை செய்யுங்கள்னு சொன்னார். நீர் இன்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சங்கொண்டி. சில பேர் இறைவனே வழிபடுறதில்லை, சதா சர்வகாலம் சுகத்தை அனுபவிக்கிறதுலேயே காலம் ஓட்டுறார்கள். அவர்களை சொல்றார், இன்ப வெள்ளத்துள் பல சுகத்தை தரும்படியான சௌகரியங்களிலே சுகபோகங்களிலேயே நீந்தி அந்த தண்ணீரிலே குளித்து குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர், அதில் மூழ்கி போகின்ற மனத்தை உடைய உலகியல் மக்களே, நீங்கள் இங்கே வாருங்கள். பார் இன்ப வெள்ளம் கொள, இந்த பூமி இன்ப வெள்ளம் கொள்ளும்படி சுவாமி புறப்பட்டு வரார். இந்த பூமியே மனங்களிக்கும்படியாக இறைவன் குதிரை வாகனத்திலே வருகிறார். பருமேற்கொண்ட பாண்டியனார், குதிரை மேல் ஏறிக்கொண்டு இந்த காட்சியிலே வருகிறார். அப்ப சுவாமி பார் வெள்ளம் கொள, பாரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்த்து இன்பம் அடையும்படியாக குதிரை மேல் ஏறிக்கொண்டு வருகிற பாண்டியனார், அதாவது சிவபெருமான், ஓர் இன்ப வெள்ளத்தூர் கொண்டு, இன்ப வெள்ளத்தின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெருமான் வருகிறார். தொண்டரை உள்ளங்கொண்டார், அவருடைய அடியார்களை காக்க மனசு வைத்து விட்டார். பேரின்ப வெள்ளத்துள் பெய்கடலே சென்று பேணுமினே, அதனால் நீங்கள் வெள்ளம், பேரின்ப வெள்ளம் பெற வேணுமானால் இந்த சுவாமி புறப்பட்டு வராரே, அவருடைய கடல்லே சென்று பேணுங்கள், அந்த கடலில் சென்று வீழ்ந்து வணங்குங்கள் அப்படிங்கிற. அப்போ அந்த ஊர்வலத்தில் வருகிற பெருமானை காட்டித்தான் நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று ஒருத்தரை வழி உண்டாக்க முடியும். இப்போங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் எதிரே அந்த சுவாமி பரிமையில் வந்திருக்கணும், அப்பதான் சொல்ல முடியும். செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின், கொஞ்சம் பரியாசம் பண்றார். இந்த பிறவிதான் எனக்கு ரொம்ப நல்லது, இந்த சுவாமியை கூப்பிட்டா பிறவி போயிடுங்கிறீங்க, நான் வரலன்னா வேண்டாப்பா நீ வராதே அப்படின்னு சொல்ற. செரியும் பிறவிக்கு நல்லவர், பிறவி வேண்டும் என்று அதையே நல்லதென்று நம்பிக்கொண்டிருக்கிற மக்களே, செல்லன்மின், நீங்க அந்த சாமிகிட்ட போவாதீங்களோ, பிறவி அறுத்துருவார். இன்னும் பிறக்கணும், இந்த சுகமா உலகத்துல வாழணும், உலக சுகத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த சுவாமிகிட்ட போகாதீர்கள் அப்படின்னு பரியாசம் பண்றாரு இந்த வார்த்தையினாலே. செரியும் பிறவிக்கு நல்லவர், பிறவியிலே இச்சை கொண்டவர்னு அர்த்தம். நல்லவர் என்பது பிறவிக்கு ஆசைப்பட்டவர்கள், செல்லன்மின் போகாதீர்கள். தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளறுகின்ற காலம் இக்காலம். தென்னன் நன்னாட்டு இறைவன், பாண்டி நாட்டு இறைவனாகிய சுவாமி கிளர்கின்ற காலம், உங்களுக்கு அருள் கொடுப்பதற்கு உரிய காலம் இக்காலம், இதுதான் சரியான நேரம். இதோ சுவாமி குதிரை வாகனத்துல வந்துட்டார், இதுதான் நல்ல காலம். அதனால எக்காலத்துள்ளும் நல்ல காலம், எந்த காலத்தை விட இதுதான் ஒரு உயர்ந்த காலம். அரி உன் கதிர் வாழ் உரை கழித்து, அந்த சுவாமி வருகிற போது இன்னும் எப்படி வராராம், குதிரை மேல தன் இடுப்பில் இருந்த உரையிலிருந்து ஒரு வாளையும் கழற்றி அப்படி வீசிக்கொண்டு வருகிறார். உரை கழித்து ஆனந்தமா கடவி, தன்னுடைய பேரானந்தம் என்ற குதிரையின் மேலே ஏறிக்கொண்டு எரியும் பிறப்பை எதிர்ந்தார் பொருளையில் நிலத்தே, எதிர்ந்தார் பிறப்பை, தன்னை சந்திக்க வந்தவரது, சுவாமி கும்பிட வந்தவரது பிறப்புகளை இருநிலத்தில் பொருளை எரியும். இந்த நிலத்திலே பிறவி கடந்து துடிக்கும்படி பிறவியை வெற்றி வீழ்த்து விடுவான், பிறவி இல்லாமல் உங்கள் மோட்சத்தை கொடுப்பான் என்கிற அடுத்த ஒரு பாட்டு. இது எல்லாரும் படிச்சிருக்கிறார்கள். காலமுண்டாகவே காதல் செய்து உண்மையுமின் கருதறிய ஞானமுண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய
ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலவண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்திமினே. வாருங்கள் வாருங்கள் கூப்பிடுறாரு. இது எப்ப பாடி இருக்கணும்? இந்த சுவாமி புறப்பட்டு வரும்போதுதான் சுவாமியை காட்டி இங்க வாங்கோ இத பாருங்கோ, உங்களுக்கு மூல பண்டாரம் வழங்குவதற்காக வந்திருக்கிறான், இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூல பண்டாரம் கிடைக்கும் அப்படிங்கிற. மூல பண்டாரம் என்பது ரிசர்வ்டு ஃபண்ட். ஒரு அரசாங்கம் தான் எந்த ஆபத்து வந்தாலும் சமாளித்துக் கொள்வதற்காக சேர்த்து வச்சிருக்கிற செல்வம் இருக்கிறதே, அதுதான் மூல பண்டாரம். இது இறைவனுக்கு எது மூல பண்டாரம்னா பேரின்பம், மோட்சம். எத்தனை உயிர் வந்தாலும் அத்தனை உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்க தயாரான அந்த செல்வத்தை, பேரின்பம் என்ற செல்வத்தை ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கிறான். அந்த மூல பண்டாரம் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக இப்ப வந்திருக்கிறான். நீங்க ஓடியாங்கிறதுக்காக வாருங்கள், முந்துங்கள் என்று அவர் அழைக்கிறார். காலம் உண்டாகவே நேரம் இருக்கிற நேரத்துல வாருங்க. இப்பதான் சாய் புறப்பட்டு வர்ற நல்ல நேரம். இதை விட்டுத்தாபரமா ஒரு வருஷம் கழிச்சான் சாய் பாதம். இந்த குதிரை வாகன காட்சி இனிமே இப்ப கிடையாது, அடுத்த வருஷம் தான். ஆகவே இன்னைக்கு காலம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த காலத்தை கைவிட்டு விடாதீர்கள். காலம் உண்டாகவே இந்த நேரம் வாய்த்த போதேயே காதல் செய்து உய்மின், அந்த இறைவனிடத்திலே அன்பு வைத்து நீங்கள் பிழையுங்கள், தப்பியுங்கள். கருதறிய ஞானம் உண்டானோடு, ஞானம் உண்டவன் பூமியை விழுங்கினவனாகிய திருமால். நான்முகன் இன்னொருவன் பிரமதேவன். திருமாலும் நான்முகனும் வானவர் தேவர்களும் நன்னறிய நெருங்க முடியாததாகிய ஆலம். நன்னறிய சிவன் அல்ல. இந்த 3 பேரும் நன்னறிய என்பதை சிவனுக்கு கூட்ட வேண்டாம். சிவனையும் அவங்க நெருங்க முடியல. ஒரு திருப்பார்கடலை கடையிற போது விஷம் வந்தது. அந்த விஷத்துக்கிட்டையாவது அவங்க எதுக்க நெருங்கி போனாங்களான்னா இல்ல. இந்த 3 பேரும் ஓட்டம் எடுத்தான். பிரமதேவன், திருமால், தேவர்கள் 3 பேரும் நெருங்க முடியாத ஒரு விஷம் ஒண்ணு கடல்ல இருந்து வந்தது. ஆனா அந்த விஷத்தை சிவபெருமான் என்ன பண்ணார்? அப்படி கிட்ட கொண்டு வர சொல்லி வாயில போட்டு முழுங்கி கண்டத்துல வச்சுட்டார். இவர் அதை நெருங்கியும் போய் விழுங்கியும் விட்டார். ஆனா அவங்க நெருங்க கூட முடியல அந்த விஷத்திடத்திலே. இந்த விஷத்தின் கொடுமை சொல்வதற்காக இந்த அடைமொழி வருகிறது. ஞானமுண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய. பிரமதேவனும் நான்முகன் திருமாலும் வானவர் தேவர்களும் நன்னறிய நெருங்க முடியாத கொடுமையுடையதாக வந்த காலம் விஷத்தை உண்டான். ரொம்ப சுலபமா எடுத்து சாப்பிட்டு விட்டான். அப்பேற்பட்ட பெரிய சாமர்த்தியம் உள்ளவன் சிவன். எங்கள் பாண்டிப்பிரான், அவன்தான் எங்கள் பாண்டி நாட்டுக்கு தலைவனாகிய சிவன். தன் அடியவர்க்கு, அவன் யாருக்காக இப்ப மூல பண்டாரத்தை திறக்கிறான்? தன் அடியார்களுக்காக திறந்துவிட காத்திருக்கிறான். தன்னிடத்திலே அன்பு வைத்து வழிபாடு செய்கின்றவர்களுக்கு கொடுக்க போகிறான். தன் அடியாருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான். இது கொடுத்து கொண்டே இருக்கிறான். இந்த சுவாமி தரிசனம் பண்ணா உங்களுக்கு வாங்கிடலாம், மூல பண்டாரம் உங்களுக்கு கிடைக்கும். மூல பண்டாரம் வழங்குகின்றான், கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்ப சுவாமி வருகின்றது, புறப்பட்டு வருது. அதை வருகிற போது தரிசித்தவர்க்கெல்லாம் பேரின்பம் அவன் கொடுக்க போகிறான் என்ற கருத்திலே தான் இப்படி பாடுறார். இந்த கருத்தோட இவர் பாண்டி நாட்டுல அந்த பாண்டிய என்ற மதுரையில கோயில இருந்து சுவாமி புறப்பட்டு குதிரை வாகனத்துல வர்றத பார்த்து பாடுறாருன்ற சந்தர்ப்பத்தை வச்சு இந்த பாட்டை படிச்சோம்னா எல்லா பாட்டும் நமக்கு சுலபமாக பொருள் தெரியும். மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்திமின. இன்னும் இந்த சுவாமி தரிசனம் பண்ணாதவர் யாராவது வீட்டுக்குள்ள இருந்தா வாருங்கோ. தெருவில் இருந்து சத்தம் போடுற வீட்டுக்குள்ள சில பேர் வராது இருக்கிறான். வெளியே வந்து பாருங்கள். வந்து முந்திமினே வாருங்கள், சீக்கிரமாக வாருங்கள், முந்திக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். இந்திய மாயாயிருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் நல்லன். வேண்டிய போதே விளக்கிலை வாய்தல் விருப்புமின்றாள். பாண்டியனாரருள் செய்கின்ற முத்தி பரிசு இதுவே. இந்திய மாயாயிருள்கட, இந்த உலகத்திலே மயங்கி கிடக்கிறோம். உலகத்தில் இருக்கிற பொருளை பார்த்து இது சதம், இதுதான் நிலைச்சிருக்கும், இதுதான் உண்மையான சுகம் என்று இந்த இருட்டை, மாயையாகிய இருட்டை, பொய்யான இந்த இருட்டை, மாயா இருள், பொய்யான இந்த உலக மாயையாகிய இருட்டை கெட அழிந்து போவதற்காக எப்பொருளும் விளங்க, பிறகு எல்லா தத்துவ ஞானமும்
போல் இருக்கிற பெருமான். அந்த இறைவன் எழுந்து வருகிற போது அவனுடைய ஒளி என்ன செய்கிறது? நம்முடைய இருட்டை ஓட்டுகிறது, நமக்கு ஞான ஒளியை தருகிறதுங்கிற மாயையாகிய உலக இன்பத்திலே வச்சிருக்கிற மாயை என்ற இருளை ஓட்டி எப்பொருளும் விளங்க எல்லா ஞான பொருளையும் நமக்கு தெரியும்படி தூண்டிய சோதி, தூண்டிவிட்ட சோதியாயிருக்கிற பெருமானே, அந்த ஜோதியை பற்றி பாண்டியனாவது சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த பாண்டியன் இருக்கானே, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை குதிரையில வந்த சிவபெருமானை பார்த்திருக்கிறான், மறுபடியும் கூலியாளாக வந்த சிவபெருமானையும் பார்த்திருக்கிறான். அவனை அடிக்கிற சிவபெருமானாகிய கூலியாள அடிக்க போய் தானே முதுகில அடி வாங்கி அனுபவப்பட்டவன். அவனுக்கு சிவனுடைய திருவருள் என்னன்னு தெரியும். அப்படி அனுபவப்பட்டவனாகிய பாண்டியனாலும் இந்த இறைவனை பற்றி சொல்ல முடியுமா? முடியாது என்கிற மீனவனும் சொல்ல வல்லன் நல்லன். இந்த பாண்டி நாட்டிலே அனுபவப்பட்ட பாண்டியன் இருக்கிறானே, அவனால கூட இந்த இறைவனை பற்றி சொல்ல முடியாது. அந்த பாண்டியனே இப்ப ஒரு பெரிய பக்தனாக மாறி போயிட்டான்கிற. முதல்ல இருக்கிற போது பாண்டியன் எப்படி இருந்தான்? எப்ப பார்த்தாலும் அரசியல் அரசியல், சண்டை போடணும், சண்டைக்கு சேனை வேணும், சேனைக்கு பலம் வேணும், அதுக்காக குதிரை வாங்கணும் குதிரை வாங்கணும் சொல்லிக்கிட்டே இருந்தவன். அந்த குதிரை வாங்கின சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு செய்ய வேண்டிய தர்ம சொத்து. ஒரு ராஜா தனக்கு வர்ற வருமானத்திலே கோயிலுக்குன்னு ஒரு பங்கு, தனக்குன்னு ஒரு பங்கு, தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மற்ற அதிகாரிகளுக்காக ஒரு பங்கு, ஒரு பங்கு ஜனங்களுடைய ஏழ்மையை போக்க ஒரு பங்கு, ஒரு பங்கு சண்டைக்கு. 6 பங்குல ஒரு பங்கு தான் இவங்க சண்டைக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பங்கு கோயில் குளம் கட்டுவதற்கு செலவு பண்ணும். ஆனா அந்த கோயில் குளத்தையே கட்டாம அந்த பங்கையும் சேர்த்து சண்டைக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அதையும் தான் சேர்த்து கொடுத்து அவன் குதிரை வாங்க போச்சோம்னா, அப்பதான் சிவபெருமான என்ன பண்ணார்? குருநாதரா வந்து இந்த பணம் கோயிலுக்கு சேர வேண்டிய பணம், குதிரை வாங்குற பணம் நீ கோயில் கட்டுன்னு மாத்தி விட்டார். வேணும்னு அவர் செய்யல. அவன் செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யாமல் வேறொரு பக்கம் போகிறான். அவனை திருத்தணும். அதுக்காக அந்த பாண்டியனுடைய பணம் பொய் வழியிலே போய் கொண்டிருந்தது. அதை மெய் வழியாக மாற்றி ஆகணும் என்பதற்காக கோயிலை கட்ட சொன்னார். இப்பவாவது அந்த பாண்டியன் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பொருளை இறைவன் வந்து மாத்தி விட்டார். அவனுக்கு தெரியல. குதிரையே கொண்டு வான்னு தபால் எழுதினான் கடைசி. சிவபெருமான் சொன்னார் குதிரை வரும்னு சொல்லிட்டார். மறுபடியும் அவனுக்கு எப்படி புத்தி உண்டாக்குறதுன்னு 2வது வழி பார்த்தார். காட்டில் இருக்கிற நரியை எடுத்து குதிரையா மாத்தி அவனுக்கு கொண்டு போய் கொடுத்தான். அப்பா, உன்னுடைய பணம் எல்லாம் நரி மாதிரி வஞ்சக செலவுக்கு போய் கொண்டிருந்தன. அதை இந்த மாணிக்கவாசர் குதிரை போல உயர்ந்ததாகிய கோயில் திருப்பணியை செஞ்சு விட்டார். இதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். அப்போ அவனுக்கு தெரியலையா? மறுபடியும் அந்த குதிரையை மறுபடியும் நரியா மாத்தி காட்டினார். குதிரையை நரியாக்கி உன் பணம் திரும்பி வந்துதானா மறுபடியும் வீண் செலவுதான் உனக்கு ஆகும் என்ற அறிவை உணர்த்தினார். அப்போ அவன் தெரிஞ்சுக்கல. 3 தடவை அவனுக்கு புத்தி சொல்லி பார்த்தார். 4வது அந்த மண்ணை சுமக்கிற ஆளா போய் எல்லாரும் அந்த உடப்ப அடைச்சிட்டாங்க. ஒருத்த மாத்திரம் உடப்ப அடைக்காம இருக்கான். அப்ப சிவபெருமான் தான் வந்திருக்கிற ஆள்னு தெரியணும் இல்ல. இத்தனை பேர் தனக்கு பயந்து உடப்படைக்கிறாங்க, இந்த ஒரு ஆள் இவ்வளவு தைரியமா உடப்ப அடைக்காம இருக்கிறான்னு இவன் ஏதோ முக்கியமானவன் என்று தெரிஞ்சுக்கணுமே. தெரியாம அவனை போய் அடிக்க போயிட்டார். அடிக்க போனவனதான் திரும்பி அடிச்சார். அவன், என்னையா நீ அடிக்க வந்த? அடி வாங்க வேண்டியது நீ, தப்பு செய்தவன் நீ. தப்பு செய்யாத உனக்கு அறிவு கொடுக்க வந்த நான், என்ன நீ எப்படி அடிக்கிறது? நீயே திரும்ப அடி வாங்கினா அவனுக்கு அடி கொடுத்தான். அப்பதான் அவனுக்கு ஞானம் பிறக்கிறது. ஒருத்தருக்கு புத்தி சொல்லும் போது மெதுவா வாயினால் சொல்லணும், பணங்காசு கொடுத்து திருக்கணும், சாம வேத தானம். இந்த 3லயும் அவன் திருந்தலைன்னா கடைசியில தான் தண்டம், அடி கொடுக்கணும். 4வது முறையில போய் அரசனுக்கு இறைவன் முதுகுல அடியை கொடுத்து திருத்தினான். அப்போ அவனுக்கு அனுபவம் வந்துட்டு. இப்பேற்பட்ட அனுபவமான பிறகுதான் அவன் சிவபக்தனாக மாறுகிறான். வரகுணன் பெரிய சிவபக்தன் ஆயிடுறான். இந்த திருடுமருவுக்கு வந்து பெரிய பெரிய திருப்பணியெல்லாம் அந்த ஊருக்கு செஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட பாண்டியனுக்கு இந்த சிவபெருமான் பிறகு ஆரமுதாக ஆனான். அதைத்தான் சொல்றாரு, பாண்டியருக்கு ஆரமுதாம். முதல்ல விஷ மாதிரி இருந்தவன் அந்த சிவபெருமான விஷமா நினைச்சு கோயிலுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னவன் இப்ப என்ன ஆயிட்டுது? அந்த சிவபெருமான் அவனுக்கு ஆரமுதமாக இனிக்கக்கூடியவராக மாறினார். அப்பேற்பட்ட அனுபவசாலிகிட்ட போய் இந்த கடவுள் எப்படின்னு கேட்டா அவனாவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இறைவனை பத்தி யாராலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அனுபவசாலியாக இருந்த பாண்டியனும் கூட
இந்த இறைவனை பற்றி சொல்வதற்கு வல்லமை உடையவன் அல்ல, யாராலும் சொல்ல முடியாது என்பதுதான் தீர்மானம். அப்பேற்பட்ட இறைவன் இப்பொழுது நமக்கு ஒண்ணு வேணும்னு அவனை கேட்கணும்னா அப்ப தடை நமக்கு யாரும் தடை விளைக்கல. சுவாமியே நேரா வர உங்களுக்கு தடையில நீங்க போய் நேரா கேட்கலாம். வேண்டிய போதே விலக்கிலை, வேண்டிய போது உங்களுக்கு வேண்டிய ஒரு பொருள் வேண்டும் என்று கேட்கிற காலம் இந்த நேரம். இந்த நேரத்துக்கு விலக்கில்லை, எந்த தடையும் இல்லை. இறைவனை தெருவில் வர போய் தரிசனம் பண்ணுங்கள், மோட்சம் வேணும்னு கேளுங்கள், யாரும் தடுக்கவில்லை, தடை எதுவும் இல்லை. நீங்க இறைவனை வணங்க வேண்டிய போதே அந்த இறைவனை நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த நேரத்தில் விலக்கிலை உங்களை தடுப்பார் யாரும் இல்லை. வாய்த்தல் விரும்பி மென்றால் தாழ் வாய்த்தல் விரும்பி, இந்த நேரம்தான் இறைவன் திருவடியை பெற முடியும் என்பதை நீங்கள் நினைக்கும். தாழ் வாய்த்தல், இறைவன் திருவடி வாய்ப்பதை, திருவடி என்பது பேரின்பம், திருவடி என்றால் பேரின்பம். அதை அடுத்த வரியில விளக்க போறார். தாழ் விரும்புவின் இறைவன் திருவடியை விரும்புங்கன்னா திருவடினா என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது, அதை அடுத்த பாட்டுல சொல்றார். பாண்டியனாரருள் செய்கின்ற பரிசுவே, பாண்டிப்பிரானாகிய சிவபெருமான் கொடுக்கிற மோட்சம் என்பது தாழ்தான் முக்தி, தாழ்தான் மோட்சம். முன்ன மூல பண்டாரம் சொன்னார் பாருங்க 5வது பாட்டுல. அந்த மூல பண்டாரம் என்பது ஏதோ பொக்குஷாரையை திறந்து விடுறாருன்னா அந்த பாட்டுல இருக்கு. ஆனா அது மூல பண்டாரம் என்பது பொக்குஷாரை அல்ல, பொற்காசு வைக்கிறது இல்ல, பேரின்பம் இருக்கிற இடம். அதை இந்த பாட்டுல விளக்க சொல்ற. 5வது பாட்டுல மூல பண்டாரம் என்று சொன்னதும் 6வது பாட்டுல இறைவனுடைய திருவடி என்று சொன்னதும் மோட்சம், அதாவது பற்று இருக்கிற நிலை, இன்பமே மயமாயிருக்கிற ஒரு நிலை. அது மோட்சம்னா ஏதோ ஒரு தனியா பங்களா மாதிரி இருக்கும், ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னா நமக்கு கற்பனையில கதையெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் அல்ல. அங்க போயிட்டோம்னா ஒண்ணுமே நமக்கு தெரியாது, இன்பம் ஒண்ணுதான் அனுபவிக்கும். அப்பேற்பட்ட இன்பமயமாய் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல என்ன அனுபவிக்கிறோம், என்ன சாப்பிடுறோங்கிற பொருள் கூட நம்ம கண்ணுக்கு எதுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சுட்டா அது மோட்சம் அல்ல, இறைவன் இருக்கிற நம்ம பூலோகம். பூலோகத்துல நாம எதை இன்பம் நினைக்கிறோமோ அந்த இன்ப பொருளை எதுக்க வச்சு பார்க்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். ஆனா இறைவனிடத்தில் போய் அனுபவிக்கிற போது அந்த அனுபவிக்கப்படுகிற பொருள் கடவுள் தான். ஆகவே எதிரே இருக்கிற கடவுள் நமக்கு தெரியாது. அனுபவிக்கிற போது அந்த சுகம் இன்பம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது இன்ப நிலை, அதான் மோட்சம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார். முக்தி பரிசுவே, மோட்சம் என்பது இதுதான். மாய வனப்பரி மேல் கொண்டு மற்ற அவர் கைக்கொழலும் போயரும் இப்பிறப்பு என்னும் பாபகைகள். மாய வனப்பரி மேல் கொண்டு, இந்த சுவாமி இப்ப குதிரை மேலேயே வரார். பரி குதிரை, பரிமேல் கொண்டு குதிரை மேல் ஏறி. அந்த பரி எப்படிப்பட்டது? வனப்பரி, ரொம்ப அழகான குதிரை, வனப்பு உடைய பரி, ரொம்ப அழகான குதிரை. மாய, இந்திரஜாலம் காட்டக்கூடிய பல அதிசயிக்கத்தக்க நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ரொம்ப அழகான ஒரு குதிரை. அந்த குதிரையின் மேற்கொண்டு அவர் கைக்கொழலும், அவர் மற்றங்கிறது ஆசை, மற்றவர் என்பதுல மற்றவர்னு படிக்காதீங்க, மற்றவர் படிச்சா சிவன் அல்லாத மற்றவர் ஆகிவிடும். சிவனை குறிக்கிறது மற்றவர் என்ற வார்த்தையில மற்ற என்பதை அச்சாணிக்கு அவர் பரிமேற்கொண்டு கைக்கொழலும், குதிரை மேல் ஏறிக்கொண்டு ஞானவாளை கையில் ஏற்றிக்கொண்டு வந்த உடனேயே போயரும் இப்பிறப்பு, நம்முடைய பிறப்பு போய்விடும். பிறப்பு இறப்பு என்னும் பகைகள் போயரும். பிறப்பு இறப்பு என்று சொல்ற நமக்கு பகையாயிருக்கிற ரெண்டும் இனி இல்லை. பிறப்பதும் கிடையாது, இறப்பதும் கிடையாது. பிறப்பிறப்பு இல்லாத மோட்ச நிலை தான். புகுந்தவருக்கு ஆய அரும்பெரும் சீடை அருளே அருளும். புகுந்தவர்க்கு, இந்த ஊருகத்திலே புகுந்து இந்த இறைவனை பார்த்தவர், புகுந்தவர் என்றால் அங்கே தரிசனம் செய்ய வந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஆய அரும் பெரும், ஆராய்வதற்கரிய பெரும் சீருடை, சிறப்பு மிக்கதான தன் அருளே அருளும், தன்னுடைய திருவருளே, அதாவது பேரின்பத்தையே இறைவன் தருவார். நெடுங்கொடை தென்னவன் சேவடி சேர்மீன்களே. அதனால் தென்னவன் சேவடி சேர்மீன்கள் இந்த பாண்டியனாக இருக்கிற பாண்டி நாட்டுக்கு பாண்டியனாக வந்த சோமசுந்தர கடவுள் இருக்காரே, அவரது திருவடியை சேருங்கள், வாருங்கள், சுவாமி தரிசனம் வாருங்கள் என்று அழைக்கிறார். இப்ப திருப்பெருந்தருளை இருந்த ஆழ்ச்சாரான அங்க எங்க பாண்டியன் குதிரை மேல் வராரு?
பாண்டி நாட்டுல நடக்கிற கதை. இதுக்கு முன்னாடி பாண்டி நாட்டுலதான் இவர் இருக்கிற போதே இறைவன் நேரே குதிரையில வந்தான். அந்த காட்சியை இப்போ திருவிழாவையும் நடத்தி காட்டுறார்கள். அப்போ இந்த பதியத்தை பார்த்தார். அதை பார்க்க வாருங்கள் வாருங்கள் என்று இவர் அரைகூடி அழைக்கிற பதியம். அழிவின்றி நின்றதோரானந்த வெள்ளம், அழிவின்றி நின்றதோரானந்த வெள்ளம். அந்த மோட்சம் என்று சொல்கிறது இருக்கிறதே, அந்த மோட்சத்துக்கு ஆனந்தம் என்று. ஆனந்தம் என்பதற்கு ஒரு பொருள் முன்னே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ந அந்தம் ஆனந்தம், அந்தம் இல்லாதது. ந என்றால் இல்லை, அந்தம்னா முடிவில்லாதது இன்பம் எதுவோ அது ஆனந்தம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சின்னு சொல்லணுமே தவிர ஆனந்தம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் வருகிற மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் நமக்கே அது வெறுத்து விடும். இப்ப அல்வா துண்டா சாப்பிடணும் வச்சுட்டா கூட இப்ப 2 துண்டு 3 துண்டு தான் திக்கலாம். அதுக்கு மேல வச்சாங்கன்னா போதுங்க போதுங்கன்னு தான் சொல்லும். அதுக்கு கூட ஒரு வெறுப்பு வந்துடும். அப்போ அந்த மகிழ்ச்சி நீடிப்பதில்லை. மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் இருந்து விட்டு போகும். இது போல எந்த இன்பமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் இந்த உலகத்தில் நமக்கு இன்பமா தெரியும். பிறகு நாமே கொஞ்ச நேரம் நடுவுல வெறுத்துறோம். மறுபடியும் வேணா திரும்ப அதுவே வேணும்னு கேட்போம். அதுவே இன்பம் வேணும், அதுவே அல்வா துண்டு வேணும், அதுவே வேற ஒரு பொருள் வேணும்னு நாம் நினைக்கலாம். ஆனா அது ஒரே தொடர்ச்சியாக இன்பத்தை கொடுப்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதா இருந்தாலும் நடுவிலே வெறுப்பு வெறுப்பு வந்துதான் அதை செய்யணும். இப்ப அல்வாவே வச்சவன் என்ன பண்றான், அது திகட்டுமேன்னு சொல்றான், காரமும் ஒண்ணு பக்கத்தை வைக்கிறான். ஏன்னா அது திகட்டக்கூடியது, தொடர்ந்து உங்களால சாப்பிட முடியாது ஐயா என்று அவன் கடைக்காரனுக்கே தெரியும். அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பமும் தொடர்ந்த இன்பம் இல்லை, விட்டு விட்டு வருகிற அன்பு. ஆனா இறைவனிடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் மோட்சத்துக்கு போயிட்டா தொடர்ந்து சாப்பிடலாம். எத்தனை தடவை சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது. அதனால்தான் அந்த இன்பத்தை காரைக்காலமையார் சொன்னார், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்பற்றுகின்றார். இரவாத இன்ப அன்பு, அதை இரவாதது என்று. அதுதான் வடமொழியில ந அந்தம் ஆனந்தம் என்ற பெயரால் சொல்லியிருக்கிறார்கள். முடிவில்லாதது, போதும் என்று முடிவு கட்டக்கூடியது அல்ல, முடியாத இன்பம். அதுக்கு ஆறா அமுது என்று இன்னொரு பெயரும் உண்டு. ஆறுதல் என்றால் நிறைந்து விடுதல், போதும் என்று சொல்வது. ஒருத்தர் இலையில உட்கார வச்சு சாப்பாடு போடும், ஒரு பெரிய சோத்துக்கு நிறைய சோறு வாழ்ந்து போட்டாச்சு, நிறைய சாப்பிடுற ஆசாமி தான். ஒரு தட்டு சாப்பிட்டா, 2வது தட்டு போட்டான்னு சாப்பிட்டா, 3வது அவன் போட தயாரா இருக்கும். சாப்பிட்ட அப்புறம் அவன் என்ன பண்றான், 4வது வேணும்னா கேட்கிறான். இல்லைங்க போதும் போதும் போதும்னு சொல்றானே தவிர இன்னும் 2 போடுங்கன்னு தொடர்ந்து சாப்பிட அவனால முடியாது. நான் ஒரு 10 தட்டு போட்ட பிறகு மறுபடியும் அவன் எப்பாவது ஒரு தடவை போதும் இனி வேண்டாம் என்றுதான் சொல்லுவான். அப்போ அந்த அமுது ஆறுதல் என்றால் போதும் என்று சொல்லுகிற உணவு. ஆனால் கடவுளிடத்தில் வருகிற உணவு இருக்கே, அதை நாம் போதும்னு சொல்லவே முடியாது. இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டே இருக்கிற இன்பம். அதனால்தான் அது ஆனந்தம், ஆறாமது, நீடித்தது, திகட்டவே திகட்டாதது என்றெல்லாம் அதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அந்த இன்பத்தை சொல்றார். அழிவின்றி நின்றதோர் ஆனந்தம், அழிவே இல்லாமல் நீடித்து வந்து கொண்டிருக்கிறதாகிய அந்த ஆனந்தமாகிய பேரின்பம். வெள்ளத்திடை அழுந்தி, அந்த இறைவனுடைய பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கி கழிவில் கருணையை காட்டி, அப்புறம் அந்த கடவுள் என்ன பண்றார், நமக்கு கருணை காட்டுறார், பேர் இரக்கம் செய்கிறார். கருணை என்பது இரக்கம். அந்த இரக்கத்திலும் ஒரு உயர்ந்த இரக்கம். இப்ப நாம் சில பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம உதவி செய்யறோம்னா, இன்னைக்கு உதவி செஞ்சா நாளைக்கு 1 2 நம்ம கொடுப்பான் அப்படின்னு நினைச்சுட்டு சில பேர் உதவி செய்யலாம். ஆனால் இறைவன் அது போல நம்மிடத்தில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை செய்து உதவி செய்கிறானா, கருணை காட்டுறானா? இல்ல. நம்மிடத்திலிருந்து வேண்டுகிற பொருள் அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவங்கிட்ட இருந்தா நாம் பொருளை எதிர்பார்க்கிறோமே தவிர நம்மிடத்துல அவன் எதுவுமே எதிர்பார்க்கல. அதனால எதுவும் எதிர்பார்க்காமல் அவன் செய்கிற உதவிக்க அதுதான் உண்மையான கருணை. கருணை என்பது எதிர்பாராது செய்கின்ற இரக்கம். எதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருதே, அந்த எண்ணம் கருணை. கழிவில் கருணையை காட்டி, அந்த இறைவன் நமக்கு அதை விரிவித்து கடிய வினை அகற்றி, நம்மிடத்தில் மிக கொடுமையான வினைகளை எல்லாம் நீக்கிறார், செய்த பாவங்களை எல்லாம் போக்குகிறார். கருணை காட்டி வினை போக்குகிறார்.
அதத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்துல ஒரு இலக்கணம் சொல்வார். யார் எந்த பாவம் செய்தார்களோ அந்த பாவத்தை அனுபவித்தே தீர்த்தார்கள். அனுபவிக்காமல் மோட்சம் போக முடியாது. எப்படியாவது அனுபவிச்சாதான் மோட்சம் போகலாம். அப்படி அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக தான் இறைவன் என்ன பண்றான், ரெண்டு கருணை செய்கிறான். ஒண்ணு அறக்கருணை, இன்னொன்னு மரக்கருணை. அறக்கருணைனா சுகத்தையே கொடுக்கிறது. மரக்கருணைனா நமக்கு நடுநடுவுல பல சோதனை, பல கஷ்டங்களை உண்டாக்குவான். பல கஷ்டங்கள் நமக்கு வருதுன்னா அதுவும் இறைவன் தான் உண்டாக்குறார். ஏன்னா நாம் செய்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கோ, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை அனுபவித்து நாம் செய்த பாவத்தை கழித்துக் கொள்ளட்டும் என்ற ஒரு கருணையினாலே, இந்த பாவம் கழிச்சாதான் மோட்சத்துக்கு வர முடியும். அதனால அந்த பாவத்தை கழிப்பதற்காக மரக்கருணையும் செய்கிறான். அதே அவனுடைய கருணை அறக்கருணை மரக்கருணை என்று சொல்லுகின்ற ரெண்டு விதமான கருணையும் அவனுக்கு இருக்கிறது. அத மரக்கருணையை காட்டி கடிய வினை அகற்றி நம்முடைய வினையையும் நீக்கி பழவலம் பற்றறுத்து மனால தொடர்ந்து வருகிற ஆணவம் என்ற மலத்தையும் நீக்கி ஆண்டவன் நம்மை ஆட்கொள்ளுகின்றவன் அந்த பெருமான். பாண்டி பெரும் பதமே, அந்த ஆண்டவனிடத்துல போய் நீங்க கேளுங்கள். அப்படி கேட்கிற போது இந்த நாட்டுல ஒரு ஊர் கொடு தாயா, ஒரு ஊர் உனக்கு, இந்த ஒரு ஊருக்கே நீ ஜமீன்தார இரு அப்படின்னு கொடுத்துருவான். இன்னொருத்தன் போனா இந்த மதுரை நகரமே எனக்கு கொடுத்துரும், இந்த மதுரை நகரத்துக்கு நான் மேயரா இருக்கணும் கேட்டான். இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான். இவர் கேட்கிறாரு, பாண்டி பெரும் பதமே, இந்த பாண்டி நாடு மதுரை மட்டுமல்ல பாண்டி நாடு முழுவதும் கேட்டா கூட கொடுப்பான், அந்த ஒன்று மட்டுமா கொடுப்பான் என்று கேட்கிறார். பாண்டி பெரும் பதமே, பதமேங்கிறது கேள்வி. இந்த பதம் மட்டுமா அவன் தருவான்? இல்லை, முழுவதும் தருவான். இந்த உலகம் முழுவதுமே காட்டா கூட கொடுப்பான்பா. அந்த ஆண்டவனிடத்தில் நீ போய் கேட்கிறது, இந்த பாண்டி நாட்டுல ஒரு ஊர் கேட்டா கொடுப்பான், மதுரைக்கு நகரத்தையே கேட்டா கொடுப்பான், பாண்டி நாடு முழுவதும் கொடுப்பான். பாண்டி நாடு மட்டுமா? இல்லை, உலகம் முழுவதும் கேட்டா கூட கொடுப்பான். அவ்வளவு பெரிய கொடையார், எது கேட்டாலும் கொடுக்கிறவன் அந்த இறைவன். அதை சொல்ற பாண்டி பெரும் பதமே, பாண்டி நாட்டின் பெரும் பதம். அந்த நாடு முழுவதும் மட்டுமா? முழுது உலகம் தருவான், எல்லா உலகத்தையும் கொடுப்பான். கொடையே சொன்று முந்து மீனே, அவன் அப்பேற்பட்ட கொடையாரி. கொடை வடுக்கிறதுக்கு தான் அந்த குதிரையில வர, அவன் கொடையை கொடுப்பதற்கு குதிரையில் வருகிறான். அதான் மூல பண்டாரம் திறந்திருந்தார். பண்டாரம் திறந்துருக்குறதுன்னு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, இப்போ அரசன் வந்து கேட்டு கொடுப்பு இருப்பதே அது கொடைன்னு பேர், கேளாமல் கொடுப்பதற்கே அதுக்கு கொள்ளைன்னு பேர். ரெண்டு விதமான விஷயம் உலகத்திலே உண்டு. ஒரு அரண்மனையில் இருக்கிற பொருட்சாலை திறந்து இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களே உங்களுக்கு என்னென்ன வேணுமே நீங்களே போய் கொள்ளையடிச்சுட்டு போங்க அப்படின்னு திறந்து விட்டான்னு வச்சுக்கோ, அது ஒரு விதமான கொடை கொடுக்கறது தான். எது வேணும்னு கேட்டு அப்புறம் கொடுக்கறது இல்லை, அவர்களுக்கே வேண்டியது நீங்களே எடுத்துட்டு போங்க என்று சொல்லுகிறதுக்கு அது ரொம்ப உயர்வான இல்ல. ஒரு பெரிய பெரிய மனுஷன் வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருந்தேன். விருந்துக்கு போனா நாம எல்லாம் என்ன நினைப்போம், நமக்கெல்லாம் இலை போட்டு அவங்க பாட்டு கொண்டாந்து பரிமாறுவார்கள். வேண்டியதை போடுங்கோ, வேண்டானா வேண்டான்னு சொல்லி சாப்பிடுற விருந்துதான் நமக்கு தெரியும். ஆனா மேனாட்டு விருந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ரேக், பெஞ்சோ ரேக்கா போட்டு எல்லா விதமான சாப்பாடும் அங்க அடுக்கிருக்கோம். நம்ம கையில ஒரு பிளேட் ஒரு ஸ்பூன் தான் கொடுப்போம். போங்க, உங்களுக்கு எதை வேணுமோ எடுத்துட்டு பார்ப்போம். நம்ம பரிமாறுறது கிடையாது, நாமே போய் நமக்கு வேண்டியதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுறது. அதுதான் கொள்ளை எடுக்கிறது. அதாவது நமக்கு எது வேண்டுமோ அதை கொள்வது. கொள்ளைனா திருடுறதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்குதான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு விஷயத்தை விலகிட்டு வரேன். கொள்ளுவது எதுவோ அது கொள்ளை. நமக்கு வேண்டியதை நாமே எடுத்துக்கொள்ளும். நமக்கு எது சாப்பாட்டுல பிரியம், இன்னைக்கு சக்கரை பொங்கல் இருக்குது, புளியோதரை இருக்கு, எலுமிச்சம்பழ சாதம் இருக்கு, வெறுஞ்சாதம் இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு. யாருக்கு எதை பிடிக்கும்னு கேட்டு போட்டுருக்கிற நேரமாகும். நீங்களே போய் எது வேணுமா சாப்பிடும், சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேணுமா போய் இன்னொரு தடவை எடுத்துக்கோ. இதுதான் மேனாட்டு முறையிலே இன்றைக்கு விருந்து அளிக்கிற முறை. அதைத்தான் இறைவன் செய்கிறானா, அதுதான் பேர் கொள்ளை. கொள்ளையிட்டு கொண்டு போ, உனக்கு வேண்டியதை நீயே எடுத்துக்கொள், நான் கேட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்காது அப்படின்னா அது பேர்பட்ட கொடைப்பாடு. கொடையிலே மிக உயர்ந்தது கொள்ளை என்பது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளைன்னா வீடும் கொள்ளாடிச்சு போறதான் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்க தனக்கு வேண்டியதை எடுத்துட்டு போறாங்க. கோயில்ல ஒரு விழா நடக்கும். அதாவது
அஞ்சாம் திருவிழான்னு ஒரு திருவிழா. சுவாமி அன்னைக்கு தன்னைத்தானே அர்ச்சனை செய்து கொள்வார். அர்ச்சனை செய்து இந்த சுவாமி பிரகாரத்துல சுற்றி வரும்போது மடப்புளியிட்ட கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. மடப்புளியில இருந்து அன்னைக்கு சுவாமிக்கு நிவர்த்தியம் பண்றதுக்காக வடை, சுண்டல், சுடியம் அப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அத்தனையே ஜனங்களுக்கு மடப்புளிக்குள்ள போய் நீங்களே கொள்ளடித்துக் கொள்ளுங்கன்னு ஒரு காலத்துல விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி பேர் விட்டுறது இல்லை. அதுக்கு மேல என்ன பண்றாங்க, இந்த கூடையில வடையெல்லாம் சுத்தி சுத்தி ஜனங்க சாமியோடு வரும்போது இந்த மடப்புளிக்கிட்ட அள்ளி கொள்ளையோ கொள்ளை கொள்ளையோ கொள்ளைன்னு சத்தம் போட்டு தூக்கி எறிவான். இவன் ஒவ்வொருத்தனும் துண்டை நீட்டி அதுல விளர்த்த சாப்பிட்டுப்பான். இது சில கோயில்ல நடக்கும். அப்ப கொள்ளையோ கொள்ளைங்கிறாங்களே, உங்களுக்கு கொள்ள வேண்டியதை கொள்ளுங்கள், கொள்ள வேண்டியதை கொள்ளுங்கள் தான் அங்கேயும் அர்த்தம். அப்போ இறைவன் மடப்புள்ளி இடத்துல வந்து சாப்பாடை உள்ள போய் சாப்பிடுங்க ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்திருக்கிறான். மத்த எல்லா நாள்லயும் மடப்புள்ளி சுவாமிக்கு சமையலாற இடம். அன்னைக்கு மட்டும் என்னன்னா, அன்னைக்கு சர்வ ஜனங்களும் தாங்களே உள்ள போய் சாப்பிடலாம் என்று ஒரு நாள் ஒரு காலத்துல வச்சிருந்தார்கள். இப்ப அதெல்லாம் கட்டுப்படுத்தி மடப்புள்ளிக்குள்ள உள்ள போகாம ஆக்கி அள்ளி கொண்டு வந்து வெளியில வீசுகிற ஒரு நாடகமாக மட்டும் கோயில்ல நடத்துகிறார்கள். அப்படி இதைத்தான் கொள்ளை என்று சொல்வது. இப்படி கொடுக்கணும்னா அவன் மனசு அந்த பொருள்ல ஆசையே இல்லாதவனாத்தான் கொடுக்க முடியும். தனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பொருளை முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் நீங்க வேண்டியதை கொடுப்பாங்க. பட்னத்தார் என்ன பண்ணார், தான் சேர்த்து வச்ச அத்தனை பொருளையும் இனிமே எனக்கு இந்த ஒரு துளி கூட இந்த பொருள் வேண்டாம், எல்லாம் ஊர்ல இருக்கு எடுத்துட்டு போகணும்னு தன்னுடைய பொருளிடம் திறந்து விட்டு, அப்ப அவருடைய உள்ளத்துல ஏதாவது பற்று இருக்குதான்னா இல்லையா. இதைத்தான் பின்னே வந்த பெரியவர்கள் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி பேர் விட்டுறது இல்லை. அதுக்கு மேல என்ன பண்றாங்க, இந்த கூடையில வடையெல்லாம் சுத்தி சுத்தி ஜனங்க சாமியோடு வரும்போது இந்த மடப்புள்ளிக்கிட்ட அள்ளி கொள்ளையோ கொள்ளை கொள்ளையோ கொள்ளைன்னு சத்தம் போட்டு தூக்கி எறிவான். இவன் ஒவ்வொருத்தனும் துண்டை நீட்டி அதுல விளர்த்த சாப்பிட்டுப்பான். இது சில கோயில்ல நடக்கும். அப்ப கொள்ளையோ கொள்ளைங்கிறாங்களே, உங்களுக்கு கொள்ள வேண்டியதை கொள்ளுங்கள், கொள்ள வேண்டியதை கொள்ளுங்கள் தான் அங்கேயும் அர்த்தம். அப்போ இறைவன் மடப்புள்ளி இடத்துல வந்து சாப்பாடை உள்ள போய் சாப்பிடுங்க ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்திருக்கிறான். மத்த எல்லா நாள்லயும் மடப்புள்ளி சுவாமிக்கு சமையலாற இடம். அன்னைக்கு மட்டும் என்னன்னா, அன்னைக்கு சமைச்சது சர்வ ஜனங்களும் தாங்களே உள்ள போய் சாப்பிடலாம் என்று ஒரு நாள் ஒரு காலத்துல வச்சிருந்தார்கள். இப்ப அதெல்லாம் கட்டுப்படுத்தி மடப்புள்ளிக்குள்ள உள்ள போகாம ஆக்கி அள்ளி கொண்டு வந்து வெளியில வீசுகிற ஒரு நாடகமாக மட்டும் கோயில்ல நடத்துகிறார்கள். அப்படி இதைத்தான் கொள்ளை என்று சொல்வது. இப்படி கொடுக்கணும்னா அவன் மனசு அந்த பொருள்ல ஆசையே இல்லாதவனாத்தான் கொடுக்க முடியும். தனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பொருளை முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் நீங்க வேண்டியதை கொடுப்பாங்க. பட்னத்தார் என்ன பண்ணார், தான் சேர்த்து வச்ச அத்தனை பொருளையும் இனிமே எனக்கு இந்த ஒரு துளி கூட இந்த பொருள் வேண்டாம், எல்லாம் ஊர்ல இருக்கு எடுத்துட்டு போகணும்னு தன்னுடைய பொருளிடத்தை திறந்து விட்டு ஊர் ஜனங்களை கொள்ளை கொள்ளும்படியாக பறைசாட்டினார். அப்போ ஊரில் இருந்தவர்களா எடுத்துட்டு போறதுக்காக அவரிடத்துல கணக்கராயிருந்த சேந்தனார் என்பவர் கதவை திறந்து விட்டார். கொள்ளையடிக்க அவர் பறையடித்தார். ஊர்ல இருக்கவங்களாம் வந்து வேண்டியதை கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. அப்போ அவருடைய உள்ளத்துல ஏதாவது பற்று இருக்குதான்னா இல்லையா. இதைத்தான் பின்னே வந்த பெரியவர்கள் சொன்னார்கள். ஆறும் துறக்கை அரிதறிந்து பட்டினத்து பிள்ளையை போல் அந்த முழுக்க முழுக்க துரத்தல், பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிதறி. இந்த உலகத்துல பட்டினத்தார மாதிரி வேற யாரும் துறந்தவர் துறவி கிடையாது. அவ்வளவு ஒரு பொருளிலும் ஆசை இல்லாமல் விட்டு விட்டவன் அந்த பட்டினத்தார். அந்த பட்டினத்தாருக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டவங்கிறது ஒரு சின்ன ஒரு கதை இந்த ஊர்ல நடந்ததை சொல்றேன். அந்த பட்டினத்தார் உஜ்ஜயினேன்னு வடநாட்டுக்கு போனார். அவர் அவங்க பிள்ளையார் கோயில்ல பின்னாடி தங்கி இருந்தார். அப்ப அந்த கோயில் அந்த அரண்மனையில கொள்ளை அடிச்சுக்க போறவன் என்ன பண்ணா, பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு போறான். நல்ல கொள்ளை கிடைச்சுதானா உனக்கு ஒரு முத்து மாலை கொடுக்குறன்னு பிள்ளையார்கிட்ட வைக்க போறான். பள்ளிக்கூடத்து பையன் பாஸ் ஆனா உனக்கு தேங்காய் உடைக்கிறேங்கிறானே, அது மாதிரி அந்த கால திருடன் கூட சாமி கிட்ட எனக்கு கொள்ளையில நிறைய பொருள் வச்சா உனக்கு ஒரு முத்து மாலை கொடுக்குறேன்னா சுவாமி வாய முடிட்டு இருக்காரு. இவன் போனா நிறைய கொள்ளை அடிச்சான். திரும்பி வரும்போது ஒரு உயர்ந்த முத்து மாலை எடுத்துட்டு வரான். இல்ல அதுக்குள்ள பின்னாடி இருக்கிற சேவர்கள் எல்லாம் இந்த திருடனை துரத்திக்கிட்டு வராங்க. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்தவங்க உள்ள போய் அந்த மாலையை போடுறது திருடனுக்கு நேரம் இல்லை. இவன் என்ன பண்ணா, வெளியில இருந்தபடியே அவன் சொன்ன வாக்கு தப்பாம ஒரு முத்து மாலையை பிள்ளையார்ட்ட தூக்கி எரிஞ்சுட்டான். அந்த எரிஞ்சது பிள்ளையார் கழுத்தல் விடாம பிள்ளையாருக்கு பின்னாடி உட்கார்ந்த பட்டணத்தார் கழுத்தல் விட்டது. அதுவும் அவருக்கு தெரியாது. இந்த சேவகன் எல்லாம் ஓடி வந்தவன் என்ன பண்ணா, பிள்ளையார் கோயிலுக்கு இந்த திருடன் நின்னா
சில பேர் ஓடி போயிட்டாங்க. யாரோ ஒருத்தன் உள்ள ஒளிஞ்சிட்டு போய் தேடி பார்க்க போனார்கள். அதுல பட்டணத்தார் இருந்தாரா, அவருதான் திருடன். வெளியில கொண்டாந்து கீதாயா திருப்பையா கழுத்துல முத்து மாலை போட்டிருக்கிற, நீ பிள்ளையாருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க, நீ திருடன். அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவரை இழுத்துட்டு போய் அந்த அந்த ஊர்ல உச்சியினால பத்திரகிரின்னு ராஜா இருந்தான். அந்த ராஜாட்ட கொண்டு போய் இவனை நிறுத்துறாங்க. அந்த ராஜாவுக்கு ரொம்ப உயர்ந்தவர்னு அவனுக்கு தெரியாது. சரி, இவரை கழுவுல தூக்குறாங்க. திருடன் நம்ம ஊர் அரண்மனையிலே திருடலான்னா இவனை விட்டு வைக்கப்படாது, இவனை கழுவுல போடும். அவரு பார்த்தார், கழுவு மரத்துக்கு முன்னே நின்று பட்டணத்தார் சொல்றார், இந்த கழுமரம் பற்றி இருக்குன்னு சொன்னார். உடனே அந்த மரம் பற்றி இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தான் அந்த பத்திரிங்கிற ராஜா என்ன பண்ணா, இவர் இப்படிப்பட்டவரா, சரி இவர்கிட்ட நாம சிஷ்யன் ஆயிடணும்னு அவர்கிட்ட எல்லா பாடமும் சொல்லி கேட்க ஆரம்பிச்சான். அப்புறம் சொன்னார், நான் வீட்லயே உட்காந்து பாடம் சொல்ல முடியாது, நான் எல்லா ஊருக்கும் என் பின்னாடியே வந்துடும்னார். அவன் என்ன பண்ணா, அவனும் ஒரு துறவியாகி பத்திரகிரியும் பட்டணத்தார் பின்னையே வந்துட்டு இருக்கான். இந்த ஊருக்கு வந்தான். பட்டணத்தார் எப்படி துறவியா இருந்தாரோ அது போல அவன் மகள் மனைவி யாரையும் தொடர்ந்து அவன் மட்டும் தனியாதான் பத்திரகிரி வந்தான். இந்த கோயிலுடைய கீழக்கோபுரத்துல ஒரு குடவரை, ஒரு சின்ன இடம், அதுல பட்டணத்தார் தங்கிட்டார். மேல கோபுர வாசல்ல ஒரு சின்ன அறை, அந்த குடவரையில பத்திரகிரி நீ அங்க போய் தங்கிக்கோன்னு விட்டுட்டார். இந்த சிஷ்யன் என்ன பண்ணும் அந்த காலத்துல கேட்டா, வீடு வீடா போய் பிச்சை எடுத்து தன் குருவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மீதி இருக்கிற சாப்பாடை தான் சாப்பிடும். அப்ப 12 பிச்சை எடுக்க போறது கிடையாது, குருவாயிட்டார் இவர். பத்திரகிரியா ஊரெல்லாம் பிச்சை எடுத்து வருவார். அந்த பட்டணத்தார்ட்ட கொடுப்பார். அவர் அதுல 3 உருண்டை கையால விட்டு சாப்பிட்டு மீதியை எடுத்துக்கணும்னு கொடுத்துருவார். இந்த பத்திரகிரி அந்த மீதி சோத்தை எடுத்துட்டு மேல கோபுரத்துல உட்கார்ந்து சாப்பிட போகும்போது அங்க ஒரு சின்ன நாக்குட்டி எதுக்க நிற்கும். இவர் என்ன பண்ணுவாரு, பாவம் ஒரு சிவன் நம்ம சாப்பிடுற போது வந்திருக்குது, அது ஒரு பிடி போடுனார். தினம் போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த நாய் அவரோடையே அங்க வாசம் பண்ண ஆரம்பிச்சு, நாயும் இவரு 2 பேர் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் இந்த செய்தி வேற ஊர் உலகத்தவங்களுக்கு தெரியாது, பட்டணத்தாருக்கு ஞானக்கண்ணியனாலே தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் சோட்டை எடுத்துட்டு போய் தன் குருவுக்கு நீட்டினார். வேண்டாம், இந்த சோறு நான் சாப்பிட மாட்டேன், நீ குடும்பி ஆயிட்ட, அதாவது குடும்பஸ்தன் ஆயிட்ட, இதுவரையில சன்னியாசியா இருந்த நீ ஒரே ஆளா, இப்போ உன் குடும்பத்துல வாரிசு உனக்கு தயார் பண்ணிவிட்ட, நீ இனிமேல் உன்னை எனக்கு சிஷ்யன் ஆக முடியாது, போ, இந்த சோட்டை எடுத்துட்டு போ. அவர் என்ன சொல்றாரு அவருக்கு தெரியல. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். ஒவ்வொரு நாய்க்கு சோறு போட்டு வர்றதே எனக்கு வாரிசு நினைச்சுட்டாருன்னு இவர் நேரே போனார். அவரும் சாப்பிடல, பட்டணத்தாரும் சாப்பிடல, அவரும் சாப்பிடல. நாய் வந்தது. நாய உனக்கு சோறு ஓட்டுறதுனால தானே என்ன அவர் குடும்பின்னு சொன்னார், செத்து தொலை அப்படின்னு இந்த சோட்டத்தை ஓட்ட தலையில போட்டு உடைச்சார். நாய் செத்து போச்சு. ஆனா நாய் அரசகுமாரியாக உருப்பெற்று மேலே எழுந்து வந்தது. அங்கே ஓடி வரார். வந்து தன்னுடைய குருநாதர் காலில் விழுந்து, நான் தெரியாதனோ ஒரு நாய்க்கு சோறு போட்டுட்டேன், இன்னைக்கு இந்த நாயே வேண்டாம் என்று வெறுத்து சோத்து சட்டிய உடைச்சேன், அது ஒரு ராஜகுமாரியை எழுந்து ஆகாயத்துல போடுற என்னன்னு கேட்டு, உன்னுடைய துறவியினால ஒரு நாய் சபிக்கப்பட்ட ஒரு ராஜகுமாரி உன் பிச்சை சோற்றினுடைய சேடம், அதாவது மீதி எச்சில் சோறை தின்னு அந்த பாவத்தை கழிச்சு, இன்னைக்கு அதுக்கு காலம் சரியா போச்சு, நான் அதனாலதான் உன்னை குடும்பின்னு வைச்சேன், ஏன்னா அவருக்கு மோட்சம் கொடுக்கணும், நீ போய் ஓட்ட போட்டு உடச்ச தொட்டு போயிட்டு இனிமே நீ மட்டும் துறவியாருன்னு சொன்னாராம். அப்படியானா இன்னொரு நாயை கூட வளர்க்க கூடாது, தான் மட்டும் தனித்துறவியாயிருக்க வேண்டும் என்ற பற்றற்ற நிலை பட்டணத்தாட்டத்துல இருந்து. அதனால்தான் சொன்னாங்க, ஆறும் துறக்கை அரிதல், பட்டினத்து பிள்ளையை போல வேற யாரும் துறக்க முடியாது. பக்தர்களியா சிஷியனா இருந்து கூட அவனும் கூட துறக்க முடியல, ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துட்டான். இவர் அந்த அளவு கூட போகல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பற்றில்லாது யார் இருக்கிறார்களோ அவர்களால் தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே கொள்ளை கொள்ள கொடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். பிறவிய தீவினை மேலே பிறப்பு முன்னீர் கடல் கடற்கீன் முன்னீர் கடக்க, பிறவிய தீவினை, பல பிறவிகளை நான் சம்பாதித்த பாவங்கள், தீவினை பாவம். மேலை பிறப்பும், முன்ஜென்மத்தில் செய்த பிறப்பு,
இனி அடுத்தடுத்து வரப்போகிற பிறப்புகளும் முன்னீர் கடல், அது பெரிய சமுத்திரம். முன்னீர் கடக்க, அந்த கடலை நாம் தாண்ட வேணுமானால், இந்த பிறவி என்ற சமுத்திரத்தை நீக்க வேணுமானால், பரவிய அன்பரை என்புருக்கும் பரம் பாண்டியனார், தன்னை வந்து வணங்குகிற அன்பரை எல்லாம் உள்ளத்தை உருக்கி விடுகின்றவன் இந்த பாண்டியன், பரிமேல் விடுகிற பாண்டியன் இவன். புறவியின் மேல் வர, அவன் குதிரையின் மேல் இதோ வந்து கொண்டிருக்கிறான். அவன் வர புந்தி கொள்ளப்பட்ட பூங்குடியார், இந்த சுவாமி தெருவிலே வராறு பாருங்கள். இந்த குதிரையில வருகிறத வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுல இருந்து சுவாமிய வணங்குறார்கள். வணங்கின பெண்கள்லாம் எப்படி நிக்கிறாங்கன்னு போய் பாருங்கள்ங்கிற. புறவியின் மேல் வர, குதிரையிலே சுவாமி வர, புந்தி கொள்ளப்பட்ட பூங்கொடியார், அந்த சுவாமியினுடைய உருவத்தை மனதிலே அப்படி தரிசித்து மனமுருகி போன பெண்கள் எல்லாம் மரபியன் மேல் கொண்டு மரபொம்மையாக போய்விட்டார், உணர்ச்சியற்றவர்களாக போனார், தம்மை மறந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். மரபியல் என்றால் மரத்தின் இயல்புடையவராக ஆயினாம். மக்கள் இயல்பு அல்ல. மக்கள் இயல்புனா உணர்ச்சி இருக்கும், மரத்துக்கு உணர்ச்சி கிடையாது. உணர்ச்சியற்றவர்களாக தன்னை மறந்தவர்களாக ஆய்விட்டார். தன்னை மறந்தாள், தன் நாவங்கட்டாள் அப்படின்னு தலைவந்தாள் தலைப்பட்டாள் என்று அவர் அந்த பெண்ணை பற்றி அப்பர் சுவாமிகள் சொல்லுவாரே, அதுபோல ஆய்விட்டார்கள் இந்த பெண்கள். அப்ப ஊர்வலத்தில் வருகிற சுவாமியை காணுகிற போது இப்படி தன்னை மறக்கிற இயல்பு வரும். மரபியல் மேற்கொண்டு தம்மை தாம அறியார் மறந்தே, தம்மையே மறந்து தம்மை தாமே அறியாதவர்களாக பொம்மை போல, மரபொம்மை போல நின்றார்கள். கூற்றை வென்று ஆங்கு ஐவர் கோக்கடையும் வென்று இருந்த இருந்து அழகால் வீற்றிருந்தார் இருந்தேவியும் தானும் போர் மீனவன் பால் ஏற்று வந்தார் உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே. கூற்றை வென்று யமனையும் வெற்றி கொள்ளலாம். யமன் நம்ம தாக்க வந்தானா அவனும் நம்ம உயிரை பிடிச்சு கொண்டு போக முடியாம பிறப்பை வெல்லலாம். ஆங்கு ஐவர் கோக்களையும் வென்று, நம்ம உடம்பிலே 5 பேர் 5 ராஜாங்கம் பண்றாரு. மெய், வாய், கண், மூக்கு, செவி. வாய் சாப்பிடணும் நல்லான்னு நம்ம அதிகாரம் பண்ணு. கண்ணு நல்ல டிவியில படம் பார்க்கணும்னு நம்ம போய் பாருன்னு சொல்லு. காது சங்கீதத்தை கேட்கணும்னு இருக்கு. இது போல 5 உறுப்புகள் 5 அதிகாரம் பண்ணி 5 ராஜாக்களாக இருக்காங்க. இதெல்லாம் ஜெயிச்ச வைக்கிறவர் அந்த இறைவன். ஆங்கு ஐவர் கோக்களை 5 பேர் ஆகிய ராஜாக்களை வென்று அவரையும் வென்று விடுவோம். இருந்து அழகால் வீற்றிருந்தான் பெருந்தேவியும் தானும், இறைவனும் இரவியுமாக இறைவன் இதோ வீற்றுக் கொண்டு எழுந்தருளி இந்த வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறான். ஓர் மீனவன்பால் ஏற்று வந்தார் உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகன். ஒற்றை சேவகன் ஒரே ஒரு குதிரை மேல தான் ஒருவனாகி ஒப்பற்றவனாகி பரிமேல் அழகனாக வந்தார். மீனவன் பால் ஏற்று வந்தார், மீனவனுக்காக குதிரை வைக்க வந்தார். பாண்டியனுக்கு குதிரை வைக்கிறதுக்கு வந்தார். வந்த இடத்திலே உயிர் உண்ட திரள், அந்த பாண்டியனது உயிரையே பருகி விட்டார். அவன் அவ்வளவு மயங்க வைத்தார். அவனுடைய பசுபோதத்தை நீக்கினார். சாஸ்திரப்படி உர சொல்லணும்னா உயிர் உண்டார் என்றால் உயிரை குடிச்சுட்டார், சாகடிச்சார்னு அர்த்தம். உயிர் உண்டுதல் என்பது உயிரின் அறிவாகிய பசுத்துவம், பசுபோதம், உயிரறிவு. அந்த உயிரறிவை நீக்கி தன்னுடைய பதிபோதத்தை சிவபோதத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒற்றை சேவகனே இங்க வந்திருக்கிறான். தேற்றம் இல்லாதவர், இவனை யார் என்று இன்னும் தெரியாதவர்களாக இருந்தால் சேவடி சிக்கின சேர் மீன்களே உடனே ஓடி வந்து இவன் தான் அந்த ஒற்றை சேவகன், இவன் சேவடியை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்கள், சேருங்கள், ஓடி வந்து பிடியுங்கள் என்று அறைகூறி அழைக்கிறார். இத போய் இப்படி எல்லாம் கூப்பிடுறவர் திருப்பெருந்துறையில இருந்துட்டு பாடினார்னு சொன்னா சந்தர்ப்பமே விளங்காது. ஆகவே பாண்டி நாட்டுக்கு போய் அங்க விழா நடக்கிற காலத்துல அந்த விழாவில சுவாமி 8ஆம் திருவிழாவில குதிரை மேல் வருகிற போது இந்த பதியத்தை பாடினார் என்ற அந்த கான்டெக்ட் சொல்றமேல அது இடம், சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை சேர்த்து வைத்து இந்த பாடலை பார்த்தால் நமக்கு பொருள் தெளிவாகும் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய பணியை நிறைவு செய்து கொடுக்கிறேன்.